ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா. இந்த ஐபிஎல் 2018 பாவப்பட்ட ஃபேன்ஸ்னா ரெண்டு டீமோட ஃபேன்ஸ். ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ், இன்னொன்று மும்பை ஃபேன்ஸ். சிஎஸ்கே ஃபேன்ஸாவது பரவாயில்ல, அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கடைசியில் மேட்சை பார்த்தாலும் கடைசியில் எப்படியோ சிஎஸ்கே ஜெயிச்சிருது. ஆனால் மும்பை ஃபேன்ஸோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி கூட சிஎஸ்கே லாஸ்ட் ஓவர் கேம் விளாண்ட 5 மேட்ச்சில் 4 மேட்ச் லாஸ்ட் ஓவர், அதில் 3 ஜெயிச்சாச்சு. ஒன்று மட்டும் ரொம்ப க்ளோஸாக வந்து தோற்று போயிட்டோம். இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சிஎஸ்கே என்னன்னா 5 மேட்ச்லேயும் 5 டிஃப்ரெண்ட் பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு டிவைன் பிராவோவில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சு இன்னைக்கு அம்பத்தி ராயுடு என்ன ஒரு இன்னிங்ஸ், மேட்சையே தலையீழாக மாற்றினார். பவர் பிளேயில் செம்ம மொக்கையாக ஸ்டார்ட் பண்ணோம். 6 ஓவர் 27 இருந்தால் இன்னைக்கு ஃபாஃப் டூப்ளசி விளாண்டாரு. 27 ரன். இதுதான் வந்து ஐபிஎல்லே இந்த ஐபிஎல்லில் குறைஞ்ச பவர் பிளேயில் அடித்த குறைஞ்ச ஸ்கோர் இதுதான், 27 தான். 10 ஓவரில் 54 தான் அடிச்சிருந்தோம். சுரேஷ் ராய்னா கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் அம்பட்டி ராயுடு வந்து அப்புறம் பொலன்னு பொழந்துட்டார். ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஆடினார். டெஃபினட்டாக இன்றைக்கி அவர் 100 அடிச்சிருக்க வேண்டியது. அந்த ஒரு மட்டமான ஒரு ரன் அவுட் ஆகிட்டாங்க கடைசியில். இல்லாட்டி அவர் டெஃபினட்டாக 100 அடிச்சிருப்பார். ராய்னா 50 அடித்தார். தோனி கடைசியில் வந்து கொஞ்சம் காட்டுன்னு காட்டி 12 பாலில் 25 ரன் அடிச்சிருந்தார். 182. அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 ஓவரில் 128 ரன் அடிச்சிருந்தாங்க. 182ங்கிறது அந்த கிரவுண்டில் ரொம்ப நல்ல ஸ்கோர். ஏன்னா ஹைதராபாத்தில் ஜென்ரலாக இந்த மாதிரி ஏப்ரல் மேல வெயில் அடிக்கிற சமயத்தில் 147லேருந்து 155 கிலோ அடித்தா ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான் சொல்லுது. ஸோ சிஎஸ்கே ஓரளவு கான்ஃபிடென்ட் தான் போனாங்க. மேட்ச் ஆரம்பித்தப்போ கூட இல்லை, தீபக் சஹார் செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார். இந்த மாதிரி இவரும் சிஎஸ்கேக்கு ஒரு ஐபிஎல் ஏதாவது ஒரு புது பவுலரை வந்து நல்லா போட்டு ஜெயிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு முன்னாடி ஸ்குவாட் ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம். அந்த கேட்டகரியில் எனக்கு தீபக் சஹார் 3 விக்கெட் எடுத்தார். செம்மையாக ஸ்விங் பண்ணார். 4 ஓவர் 15 ரன் கொடுத்து 3 விக்கெட்டுங்கிறது செம்ம போலிங் ஐபிஎல்ல. பட் ஆனால் அப்புறம் கேன் வில்லியம்சன் அவங்க டீமில் என்ன மாதிரி ஒரு கேப்டன்ஸ் நாக் இன்னைக்கு ஆனார். கிட்டத்தட்ட ஹைதராபாடை ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தார். அவரும் யூசப் பத்தானும் செம்ம பார்ட்னர்ஷிப். அவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டேஜில் ஹைதராபாடுக்கு சாதகமாக தான் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு மேட்ச். பட் பிரேவோ வந்து ஒரு ஸ்லோ பால் போட்டு கேன் வில்லியம்சன் அவுட் ஆகினார். ஜடேஜா ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சார். அதுக்கப்புறம் உடனே யூசப் பத்தான் அவுட் ஆனார். அதோட மேட்ச் அவ்வளோதான்டா, சிஎஸ்கே ஜெயிச்சிடும் அப்படிங்கிறப்ப ரஷீத் கான் வந்து ஒரு கேமியோ ஆடி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் கொடுத்தாரு. பட் பரவாயில்ல, 6 பால் 19 ரன் அப்படின்னு வந்தப்போ லாஸ்ட் ஓவர் பிரேவோ போட்டார். 3 பால் திருப்பியும் ஒன்றுமே அடிக்கலாம்னா அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அடுத்த 2 பாலில் 10 ரன், ஒரு 6 ஒரு 4 போச்சு. லாஸ்ட் பால் ஒரு யார்கர் போட்டு பிரேவோ சேமையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு யார்கர் போட்டு மேட்சை சேவ் பண்ணிட்டார். ஒரு 4 ரன் வித்தியாசத்தில் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிக்கர் தவான் இல்லை, இருந்தால் ஓரளவுக்கு மேட்ச் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி அவங்களுக்கு பெரிய தலைவலி லாஸ்ட் 2 மேட்ச் என்னன்னா ரஷீத் கானோட பவுலிங். போன மேட்ச் 55 ரன், இந்த மேட்ச் கூட 48 ரன் கொடுத்துருந்தாரு. அவர் அடிக்க ஆரம்பித்தது அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஹெட்டேக்காக இருக்கு. அவர் தான் அவங்க டீமில் விக்கெட் டேக்கர் ப்ளஸ் ரன்னை கண்ட்ரோல் பண்ணுறவர். அது 2 தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஒருவேளை சிக்கர் தவான் வந்துட்டார்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும் அடுத்த மேட்ச்லேருந்து. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல இருந்த ஒரே ஒரு சின்ன குழப்பம் அப்படி என்னன்னா, அந்த ஷர்தல் தாகூரோட போட்ட பால் வந்து டெஃபினட்டாக அது நோ பால் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரலாக ஹைதராபாத் சப்போர்ட்டர்ஸ் அந்த நோ பால் கொடுத்துருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கிரிக்கெட்டில் சகஜம்னா என்ன பண்ணுறது, அது யார் மேலேயும் மிஸ்டேக் கிடையாது. அம்பையர் தான் அதை பார்த்துருக்கணும். அது க்ளீன் நோ பால் ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. அடுத்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆர்சிபியோட டெஃபினட்டாக அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்சிபிக்கு வர மஸ்ட் வின், கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும். ஊர் வாரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பொறுத்து இருந்தால் பார்க்கணும் 2 டீம் எப்படி விளாட்றாங்கன்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்த மேட்ச் நடக்கிறப்ப அதை பற்றி பேசலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.